ரெட்மி மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல எப்படி நேம் செட் பண்றது அப்படின்னு அதை பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்க லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லாக் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாக் ஸ்டைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸை கிளிக் பண்ணிட்டு டேப் டு என்டர் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட லாக் ஸ்கிரீன்ல அந்த நேம் இங்க டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு மேல அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல ஒன்லி லாக் ஸ்கிரீன் அப்படின்றத நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன்ல உங்களோட நேம் பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். இப்போ போயிட்டு நீங்க உங்களோட லாக் ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. நேம் பாத்தீங்கன்னா செட் ஆயிருக்கும். அண்ட் இதை நீங்க ரிமூவ் பண்ண நினைச்சீங்கனாலும் அதே செட்டிங்ஸ்ல எப்ப வேணாலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல வேற நேம் மாத்தணும்னாலும் நீங்க அதே செட்டிங்ஸ்ல எப்ப வேணாலுமே போய் மாத்திக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ரெட்மி மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல எப்படி நேம் செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.